ஸோ வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு லச்சு லன்ச். இன்றைக்கி தேதி வந்து ஜூலை 13. இன்றைக்கி எப்படி கரெக்டாக டேட் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பழனிக்கு போயிட்டு வந்தோம் குடும்பமாக. ஒரு சின்ன ஒரு விசேஷம். ரிட்டன் பண்ணாமல் நானே பேசணும்னு நினைக்கிறேன். இது பேசுவோம். பழனிக்கு போயிட்டு வந்தப்போ கண்டிப்பாக பஞ்சாமிர்தம் இல்லாமல் வரமாட்டோம். பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்தால் எப்போவுமே வருஷம் போயிடுவாங்க எங்கள் வீட்டில் பெரும்பாலும். போனால் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு நடுவில் ஜாம், ஃப்ரூட் ஜாம் வச்சு எப்படி வச்சு சாப்பிடுமோ, இதுவும் ஃப்ரூட் ஜாம் தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஃபேவரட். அந்த மாதிரி இந்த தடவையும் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு பஞ்சாமிர்தம் மட்டும் வாங்கிட்டு வந்து நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே நான் இப்போ இருக்கிற டெம்பரரியாக இருக்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் ப்ரெட் இல்லை. சரி ஏஞ்சி போய் ப்ரெட் வாங்கலாம் அப்படின்னு வெயிலில் நடந்த கடைக்கு போனால் கடை பூட்டியிருக்கு. சரி என்னென்னு கொஞ்சம் முத்து பார்த்தா போர்டில் எழுதி போட்டுருக்கான், இந்த மாதிரி 10, 11, 12, 13 இந்த 4 நாளும் கடை லீவாக இருக்கும். ஃபோன் எடுத்து பார்த்தா ஜூலை 13. ஓகே அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஜூலை 13. நீ வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நடந்து வரும்போது தான் நினச்சேன் ப்ரெட்டு சாப்பிட்டுட்டே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி அப்படியே வேறு ஒரு கடைக்கு நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வேறு ஒரு கடைக்கு நடந்து போய் ப்ரெட்டு வாங்கிக்கிட்டு இப்போ வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து ப்ரெட்டு சாப்பிட்டுட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண டைம் கேப்சூல் ஸ்டோரிஸில் வந்து, அதாவது அப்டேட் பண்ணதில் வந்து என்ன பேசியிருப்பேன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதை இது பண்ணணும் அது பண்ணணும்னு பேசியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா, லேப்டாப் வந்து நான் வச்சுருக்க இந்த லேப்டாப் வந்து என்ன கவனித்தேன் அப்படின்னா, எப்பப்போலாம் ஆஃப் ஆகுது, எப்பப்போலாம் ஆன் ஆக மாட்டேங்குது, அதாவது எப்போலாம் ஆன் ஆகுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். இப்போது நான் ஷிஃப்ட்டு முடிச்சு வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, வந்த உடனே பேக் கட்டி வச்சுட்டு லேப்டாப்போட சுவிட்சை ஆன் பண்ணி விட்ருவேன். அதாவது சார்ஜிங் சுவிட்சை. லேப்டாப் ஆன் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு கக்கா போயிட்டு, அதாவது இது சாப்பிடும்போது எப்படி நீ கக்கா போடுறத பற்றிலாம் பேசு அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் பேசுவேன். கக்கா போயிட்டு இது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அப்புறம் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அது ஆகிடும். வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். அப்புறம் தான் புரிஞ்சுது கொஞ்ச நாள் இதே மாதிரி பேட்டர்ன் வர லேப்டாப்பு இந்த மாதிரி சார்ஜு ஒருவேளை எப்போவுமே இறங்கிடும் போல். ஆஃப் பண்ணோடனே அது நிற்கவே நிற்காது, ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நம்ம சார்ஜ் போட்டோன்னா ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். சூப்பரு. இப்போதைக்கு அப்போ புது லேப்டாப் வாங்க தேவையில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து, இந்த லேப்டாப் தான் எப்போ ஆன் ஆகுதுன்னு தெரியுது, டெய்லி ஒரு 1 hour முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிப்போம் இதில் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அடோபி பக்கம் போகவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அடோபி தான் தேவை. ஏன் அப்படின்னா, நமக்கு இல்லைன்னா ஹையர் பண்ணுறவங்க கூட ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்யூமேவை நாக்ரி, இண்டீடு எதுலையாவது நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறப்ப இந்த அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேராக சிஸ்டமாக என்ன தெரியல, ஏடிஎஸ் வந்து ஹெச்ஆர் டீம் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அதை மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். பெரும்பாலான ஹெச்ஆர் டீம் வந்து இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனர்ஸோ க்ரியேட்டிவ் டைரக்டரோ எந்த ஒரு ரோலோ, இந்த டிசைன் ரிலேட்டட் ரோல் வந்து கண்டிப்பாக பேசிக்காக அடோபி சாஃப்ட்வேர், அடோபி கிரியேட்டிவ் க்ளவுட் அந்த இது மட்டும்தான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஃபினிட்டி ஸ்டுடியோ இதெல்லாம் என் ரெஸ்யூமேல போட்டு அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணேன்னா, எனக்கு அடோபின்ற வார்த்தையே வரல அப்படின்னா என்னை ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணாது. என்னை ஹையர் பண்ணுறவங்களுக்கு என் ரெஸ்யூமே போய் சேராது. இதுக்காகவாவது அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நல்லா ரேட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா கவனிச்சுட்டு நல்லா யோசித்து 1 yearக்கான, அதாவது இந்த கேன்சலேஷன் இல்லை, 599 per month அப்படின்ற மாதிரி ஆஃபர் போட்டு நீங்கள் 1 yearக்கான நீங்கள், அதாவது உள்ள அக்ரிமெண்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது,
மெழுகுன காஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு பிளான் இருந்தது 1500 ரூபா. அதுனா நம்ம எப்போ வேணால் கேன்சல் பண்ணலாம். ஒரு பெருசாக ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த பிளான் எப்படின்னா ஆஃபர் போட்டிருப்பான், ஒரு நல்ல ஆஃபர். ஆனால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ 1 இயர்க்கு பில் பண்ணுவாங்களா, பில் பண்ணுறப்ப நம்ம எப்போ கேன்சல் பண்ணுறோமோ அதுலேருந்து மீதி இருக்க அமௌண்ட்டு கட்டணும்ல, மாதம் மாதம் பில் பண்ணுவாங்களே, அதில் வந்து பாதியை கட்டணும். அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதனால் யோசிச்சுட்டு பரவாயில்ல ஆனால் ஆனாவதே இதை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு கட்டிட்டு அடுத்த நாளே லேப்டாப் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணிட்டா ஆனாவல. இப்போ எனக்கு கெட்ட வார்த்தை வருது, ஆனால் சொல்ல முடியாதுல்ல. நானும் மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆனாவே இல்லை. அவ்வளோதான், மறுபடியும் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டே கடுப்பில் மறுபடியும் அடோபியே கேன்சல் பண்ணி விட்டேன். கேன்சல் பண்ணால் ஃபீஸ் அப்ளை ஆகுமேப்பா, அப்புறம் ஏன்ப்பா கேன்சல் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மண்டா கட்டாத வீடியோவில். அது என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி 14 டேஸ்க்குள்ள கேன்சல் பண்ணால் அந்த ஃபீஸ் கிடையாது, நம்ம கட்டின காசு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ டிலே ஆகிட்டே போகக்கூடாது. நான் என்ன பண்ணலாம், டெய்லி லேப்டாப்பை ஆன் பண்ணுறப்போ ஒரு ரெக்கார்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். புது லேப்டாப் வாங்கணுமா இல்லையா முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ஒரு பேட்டர்ன் இருக்கா, இல்லை பேட்டர்ன் இல்லையா அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம். இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா புது லேப்டாப் வாங்க தேவையான அவசியம் இல்லை. அவ்வளோதான். மற்றபடி அனுபமாவையும் விஷ்ணு பிரியாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்றத விட அன்றைக்கி அனுபமாட்ட வந்து நான் போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சுத்தமாக போனேன். அன்றைக்கி போய் அட்லீஸ்ட் நான் பேசியிருந்து எடுத்து வேற இல்லை, இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுனோ தெரியல யூடியூப்க்கு. ஆமாம், எங்களோட ஸ்கூல் படித்தவங்களும் தெரியும் நான் எப்போ ப்ரப்போஸ் பண்ண போனேன். அதாவது ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும், அது வேறு கதை. ப்ரப்போஸ் பண்ண போனேன், பயந்து விடியான்ட்டேன். அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன், இல்லைனா அட்லீஸ்ட் பேசியிருந்தேன் அப்படின்னா ஓகே, வாழ்க்கையே மாறி இருக்கும். மாறவே இல்லை. தைரியமாக போய் பேசிட்டேன், பேசிகிட்டு இருந்தேன். அதான் அந்த பொண்ணோட அந்த பொண்ணு வீடு இருக்குது, அந்த தெருவில் இருக்க யாராவது பார்த்து, அது வேறு யாராவது பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆகி நான் செருப்பால் அடி வாங்கி அப்படி பார்த்தாலுமே என் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்துருக்க மாட்டேன், வேறு எங்கேயும் வந்துருப்பேன், ஏன் செத்து கூட போயிருப்பேன். முன்னாடி 11th எப்படி யோசிப்பேன்னா சின்ன வரும். பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும்போது, ஏதாவது ஸ்கூல் முடிஞ்சு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும்போது தென்னை மரத்தை ஏதாவது பார்த்தா ரேண்டமாக ஒரு தாட் வரும். ஒரு ஏரியா, ஒரு வீடு, அங்கே வந்து அனுப்பமா வந்து வழக்கம் போலன்றதை விட தப்பான வார்த்தை, வேறு யாருக்காவது கல்யாணம் ஆகி அங்கே குடும்பத்தோட ஜாலியாக இருப்பாள். நான் அந்த ஏரியாவில் நின்று இந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிற மாதிரியும் நான் யோசித்து பார்ப்பேன். ஏன்னே தெரியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமும் காலேஜில் அது வேறு மாதிரி பேட்டர்னாக ஃபாலோ ஆச்சு, வேறு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவன் வந்து நார்த் இந்தியன். ஹாஸ்டலில் இருக்கும்போது நானும் அவனும் ஹாஸ்டலில் இருக்கும்போது மேலே வந்து டெரஸ்க்கு அலோடு கிடையாது. இருந்தாலும் எப்போயாவது ஓப்பனில் இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே டெரஸ்க்கு போய் எவனும் இருக்க மாட்டான் பெருசாக, எவனாக இருந்தாலும் சரக்கு அடிச்சுட்டு பண்ணணும் 4-5 பேர், அவ்வளோதான். மேலே போவோம். மேலே போய் அந்த டெரஸில் வந்து அதுக்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் கிடையாது, அது மேலே ஏறி உட்காந்துருப்போம். அவன் எதாவது பப்ஜி விளாண்டுருப்பான், எதாவது பேசிக்கிட்டு இருப்பான், ஸ்னாப் சாட் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் எதாவது பாட்காஸ்ட் கேட்டுருப்பேன், பாட்டு கேட்டுட்டு இருப்பேன், அதெல்லாம் அவன்கிட்ட கூட பேசிகிட்டு இருப்பேன். இல்லைனா அவங்களாம் பப்ஜி விளாட்றத பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து சுற்றி எதுவும் பெருசாக பில்டிங்லாம் கிடையாது, ஹைவே தான், வரட்டு நிலம் மாதிரி தான் இருக்கும். தூரத்தில் ஏதாவது லைட்டு தெரிஞ்சால் கூட அது வந்து அனுப்பமா வந்து இந்த மாதிரிலாம் எங்கேயோ தூரத்தில் ஒரு காலேஜில் படிக்கிறா, அது ஒரு அவளோட ஹாஸ்டலாக இருந்தால் எப்படி இருக்கும்,
அங்கே இருப்பாள் நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இப்போது ஏற்கனவே டைம் கேப்சூல் ரெக்கார்ட் பண்ணவே என்னன்னு தெரியல. இந்த நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு தான் இந்த பகல் வெளிச்சத்தோட இது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப ரேராக தானே பார்ப்பாங்க பகல் வெளிச்சத்தை. அதாவது நான் என்னோடய டைம் ஃப்ரேம் படி நான் வந்து பகல் வெளிச்சத்தை அவ்வளோ பார்க்கறதில்ல. பகலே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். அந்த மாதிரி எனக்கு பகல் இந்த 10 மணி வெயில்னால் நார்மலாக டே ஷிஃப்ட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாலாம் தெரியாது. ஆனால் நைட் ஷிஃப்ட்டு நான் போகிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. காலைல அந்த 10 மணி வெயில், காலைல 10, 11, 12 மணி வெயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கும், நம்ம மேலே பில்டிங் மேலே அடிக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாதிரி வினோதமாக வித்தியாசமாக அப்படியே மெஸ்மரைசிங்காக மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி காய்கறி வாங்கிட்டு, இது எப்போவுமே எனக்கு இந்த பேட்டர்ன் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு ப்ரெட்டு வாங்கிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடு மேலே வெயில் படுது. அதெல்லாம் பார்த்தா இப்போ தான் கொஞ்ச நேரம் ராக் ஸ்டார் வர படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் அந்த குன் ஃபை ஆஃப்னு பாட்டு வர வரும். அந்த பாட்டு இன்னும் அந்த படத்தில் வரல. அந்த சீன் வரையும் நான் இன்னும் பார்க்கல. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே மெஸ்மரைசிங்காக அப்படியே நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம். அதாவது நம்ம என்ஜாய் பண்ண ரொம்ப பைத்தியகாரமாக சுற்றிக்கிட்டு இருந்த லைஃப்பை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஷீ இஸ் கான் நவ், தட்ஸ் இட். அவன் வந்து கண்டிப்பாக அடுத்து வேறு யாராவது கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிட்டு வருத்தம்னு உண்மை கிடையாது. ஏன்னா என்னை வந்து அவள் பொறுக்கியாக தான் பார்த்தான். நான் பொறுக்கி தான் அப்போ இருந்தாலும் அவள் மறந்து அவளுக்கு என்ன அடுத்து ஷில் பி மூவிங் ஆன், ஷில் பி கோயிங் ஃபார்வர்ட் தர் லைஃப். அவள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெயில் படும்போது அந்த ஒரு இது எப்படின்னா, அவள் இந்த மாதிரி ஏதோ ஒரு டவுனில் சிட்டியில் எங்கேயோ கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் வீட்டில் இருப்பாள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த மாதிரி வெயிலெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி ஏதாவது ரேண்டமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரமாக வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி அப்படியே மயக்கமாக அப்படியே ஒரு மாதிரி மெதப்பாக இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். அதான் சொல்லணும்னு நினச்சேன். புரியுதா? ஏதாவது பண்ணணும். நேரம்னு ஒன்று அமையணும். அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குது. முன்னாடி வெறுப்பாக இருந்த டூரு, சொந்தக்காரங்கன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு மாதிரி எப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போலாம் அப்படியே இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி பொறுமையாக இது அப்படின்ற மாதிரி இருக்குது. குட், சும்மா குட். ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக காலியாக இருக்கேன். ஆர் அட்லீஸ்ட் நான் காலியானன்னு நினச்சி வேறு எங்கெங்கேயோ பிரான்ச் அவுட் ஆகி படிக்க போய் கடைசியில் ஏதோ ஃபிகர் அவுட் பண்ணி எங்கேயோ வந்து இப்போ இந்த வேலையில் இருக்கேன். அந்த மாதிரி நான் கேவலமாக ஃபெயில் ஆனாலும் அடுத்து எங்கேயோ எனக்கே தெரியாமல் கரெக்டான ஃபீல்டை நோக்கி நான் போயிட்டு இருக்கணும்னு சில நேரம் தோணும். ஆனால் அந்த தாட் வரவே கூடாது. அதனால் சீக்கிரம் புது லேப்டாப் வாங்கிட்டு போகணும். வீட்டில் வர நெருக்கடி, ரொம்ப பெரிய பண நெருக்கடி கிடையாது, சமாளிக்கிற அளவுக்கு பண நெருக்கடி தான். இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கம்பேரிட்டிவ்லி கடந்த சில வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். நினச்ச இடத்துக்கு டூர் போக முடியலனாலும் பிளான் பண்ணி கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல டூர் போயிட்டு வரோம், நல்ல ட்ரெஸ் போடுறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நல்ல வீட்டில் இருக்கோம். இதெல்லாம் பார்த்தோன்னே அடுத்த அதானே ஒரு சொந்த வீடு கட்டணும், அதை கட்டிட்டா நம்மளோட நிம்மதியாக இருக்கலாம். நான் என்ன முதற்கொண்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிங்கன்னா சொந்த வீடுலாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாத.
வாழ்க்கை முழுக்க வாடகை வீட்டில் இருந்துருக்கலாம். அது ஒரு மாதிரி ஏன் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது அது ஒரு ஓன் இன்டர்பிரிட்டேஷன். நான் இந்த வீடியோவில் சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது என்னால் புரிய வைக்க முடியாது என் வார்த்தையால். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சொந்த வீடுன்னு கண்டிப்பாக வேணும். அந்த சொந்த வீடுக்கு வந்து இப்போ இருக்கிற கடனை அடைச்சாதான் அடுத்து எங்கேயும் லாக் ஆகாமல் நிம்மதியாக ஒரு வீடு கட்ட முடியும். ஸோ அதுக்கு மட்டும் என்ன வழின்னு பார்க்கணும். இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து ஒரு மாதிரி பதட்டத்திலே அடுத்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுது, கடன் அதிகமாகுது. बहुत अच्छा. இவ்வளோ பண்ணுவோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? நிறைய நாள் தோணும். இதை நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். பேசாமல் விஷ்ணுபிரியாட்ட போய் பேசலாமா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவும் பேசும்போதும் பேசணும்னு போய் ட்ரை பண்ணும்போதும் அதை பேசிடுவேன். பேசுறதுக்கு முன்னாடி இப்படி தான் சித்தம் வரும். பாதிலே ஒடியாந்துருவான், எதுக்குன்னே தெரியாது. ஒரு கேவலமான காரணத்துக்கு பாதிலே ஒடியாந்துருவான் வேணாம் அப்படின்ட்டு. சிவா பெரும்பாலும் அவன் வந்து என் மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டான். அவன் படுக்கிற வேலையை பார்த்துட்டு தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டாக தான் தெரியல, அது என்ன நம்ம இன்டர்பிரேஷன் எதுக்கு பேசிக்கிட்டு. பட் ஷீ இஸ் அ வெரி குட் கேரக்டர். அவள் வந்து ஒரு நல்ல கேரக்டர் வைஸ் ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் கேர்ள் ஃபார் மீ, ஐ கெஸ். எனக்கு தெரிஞ்சு நான் அப்சர்வ் பண்ண வரையும். மோஸ்ட்லி ஐ வில் பி ராங். நான் உனக்கு கெஸ் பண்ணுவேன், அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சால் நமக்கு தெரியல. விஷ்ணுபிரியா வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. என் ஃபேமிலிக்கு எனக்கு ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, யாருக்குமே ஆல்மோஸ்ட்டு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் யோசித்து பார்த்தா ஷீ இஸ் அ வெரி குட் மேட்ச் ஃபார் மீ. இங்கே பிரச்சனையே நான் தான் கொஞ்சம் சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் இதை யோசிப்பேன். சைக்கோ மாதிரின்றதை விட கம்ப்ளீட்டாக வேறு. நான் எல்லாத்தையும் ஷெல்லுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் புரியாது. நல்லா மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கப்போ க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட பேசினா புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் திரும்ப அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் எடுத்து ஒரு மாதிரி பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த டைம் கேப்சூல் அப்டேட் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும். எல்லா டைம் கேப்சூல் அப்படின்னு கண்ணா பின்னான்னு தான் இருக்கும். அவ்வளோதான் இதை பேசிக்கிட்டே இருப்பேன். இதுவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணணும். இது வரை நல்ல ஃபோனை அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்குது. ஃபோன் வேறு பிறந்துக்கிட்டு இருக்கேன். ஃபோனு வேறு சரி பண்ணணும். அதுக்கு ஒரு 3000 5000 ஆகும். ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டால் 7000 கூட ஆகும், சொல்ல முடியாது. சரி பார்ப்போம், அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம். ரெக்கார்ட் பட்டன்